எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பண வரவு வரணும் அப்படின்னா எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களோடு சேர்ந்தா நமக்கு பணம் கிடைக்கும். அதாவது நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம், பண வரவு அப்படின்னு சொன்னா அந்த நாள்ல பணம் வரலாம். இப்ப ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் நாள்ல நம்ம போனா ஒரு பண விஷயமாக ஒரு பொருளாதார விஷயமாக நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு பண வரவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது என்னென்ன நட்சத்திரங்கள். அந்த மாதிரி இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களோடு நம்ம பண விஷயமாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றதோ இல்ல அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வதோ இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் இல்ல ஒரு பணத்துக்காக நம்ம கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்தவங்க நம்மளா கூட ஒரு ஃப்ரெண்டாகவோ இல்ல ஒரு மனைவியாகவோ இல்ல ஒரு உறவாகவோ நம்ம கூட வராங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் மூலமாக நமக்கு பணம் வரும், ஆதாயம் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த நட்சத்திரம் வருகின்ற நாள்லயும் போலாம், அந்த நட்சத்திரம் யாருக்கு இருக்கோ அவர்களோட போலாம், அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவர்களோடையும் உறவு கொள்ளலாம், அவர்களோடையும் நம்ம ஒரு அக்ரிமெண்டோ இல்லைன்னா பேச்சுவார்த்தையோ இல்ல பணம் சம்பந்தமான பண பரிவர்த்தனையாக இல்ல புதுசா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லைன்னா நம்ம புது கணக்கு ஆரம்பிக்கிறோம், புது தொழிலுன்றதை விட முதலீடு பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பணம் வருகின்ற நட்சத்திரங்களை பார்த்து நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பாக நாம போட்ட ஒரு முதலீடு பல மடங்காக நமக்கு திரும்பி வரும். நம்ம ஆரம்பித்த அக்கௌண்ட் நல்ல நீண்ட காலத்திற்கு நல்ல பணப்புழக்கத்தோடு அந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு நல்லா ரன் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நம்மளுக்கு 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் 12 ராசி இல்லைங்களா? இந்த 12 ராசிகள்ல 27 நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த 12 ராசி கட்டம். இந்த 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இது மேஷ ராசியில இருக்கு இல்லைங்களா? இந்த மேஷ ராசியில இருக்கிற இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் அதிர்ஷ்டமான ஒரு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணி, பூரம், பூராடம் என்ற சுக்கிரனின் நட்சத்திரங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பண வருவாயை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பணம் வரும் நட்சத்திரங்களை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவோம், தாராபலம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு தாராபலம் இருக்கா பாக்குறேன், முகூர்த்தம் வைக்கிறதுக்கு, உங்களுக்கு முகூர்த்தம் பண்ண, நீங்க பயணம் செய்ய, இல்ல நீங்க புது விஷயம் ஆரம்பிக்க, இல்ல அந்த மாதிரி நம்மளுடைய விஷயத்துக்கெல்லாம் ஒரு தாராபலன் பார்ப்போம். அந்த என்னென்ன ஒரு விஷயத்துக்கும் ஒரு நட்சத்திரங்கள் செட் ஆகும். பயணம் போறது ஒண்ணு, விபத்து தாரான்னு சொல்லும். அந்த நட்சத்திரங்களா இருந்தா அந்த நேரத்துல நம்ம போகக்கூடாது. அப்படிதான் அந்த மாதிரியான நட்சத்திரங்களை தனித்தனியா ஒரு விஷயத்துக்காக குறிப்பீடு செய்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை அப்படின்றது பணத்தை தரக்கூடிய, பணத்தை பெருக்கக்கூடிய, பண வருவாய் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு யாரு அப்படின்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம் என்ற 3 நட்சத்திரங்கள் உள்ள ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல யாரா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களோடு அவர்கள் உறவு வைத்துக் கொண்டார்கள், அவர்களை கூட வைத்துக் கொண்டார்கள், அந்த நாள்ல செஞ்சார்கள் என்றால் பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அவருக்கு நல்லா ஆகும், நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை. இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பலனை பார்க்கணும். அதை விட்டுட்டு பணம் வரத்துக்கு இதுலயே இத எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ராசிக்கு என்னுடைய ராசிக்கு யாரு பணம் வரும், யாரோட இருந்தா பணம் வரும், யாரோட இருந்தா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராசிக்கு இன்னொரு ராசி கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பணம் வரக்கூடிய ராசி எதுன்னா 2வது ராசி ரிஷப ராசி இல்லையா? இந்த ரிஷப ராசி 2ஆம் பாவத்தை தனம், வாக்கு, குடும்பம் என்கின்ற சொல்கின்ற இந்த 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீடு என்கின்ற ரிஷப
ரிஷபராசி இந்த மேஷ ராசிக்கு பண வருவாயை தரும் அப்படின்னு சொல்றாங்க பாரம்பரியத்துல. இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் மேஷ ராசியில அஸ்வினியில பிறந்திருக்கேனே வச்சுக்கோங்க. எனக்கு ரிஷப ராசி நான் நல்லா சப்போர்ட் பண்ணும், பண வருவாய் தரும் அப்படின்றாங்க. அப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டையோ இல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரையோ ஒருத்தர ரிஷப ராசி இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டுட்டு நான் ஏதோ ஒரு முக்கியமா பண பரிவர்த்தனைக்காக போறேன், ஃபைனான்ஸ்க்காக அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ரிஷப ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. என்னென்ன நட்சத்திரம்? கிருத்திகை, ரோஹிணி, மிருகசிரீஷம். இந்த பாருங்க, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசிரீஷம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த ரிஷபராசியில. இப்போ நான் கூட்டும் போற ரிஷபராசியில அவங்க என்ன நட்சத்திரம்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இவங்க சொன்னது ரிஷபராசி, மேஷ ராசிக்கு ரிஷபராசி பண வருவாயை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நம்பி நானும் ஒரு ரிஷபராசிக்கார கூட கூட்டு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் கூட்டும் போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க 3 நட்சத்திரம் இருக்காங்க அந்த ரிஷபராசிக்குள்ள. கிருத்திகை, ரோஹிணி, மிருகசிரீஷம்னு சொல்லிட்டு நான் கூட்டும் போறவங்க எந்த நட்சத்திரம்னு எனக்கு தெரியாது. இதுவே அவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களா இருந்து அவங்க ரிஷபராசியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மேஷ ராசியில இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த கிருத்திகையில பிறந்த ரிஷபராசிக்காரர்களை கூட்டும் போனாங்க ஒரு பண விஷயமாக வெளியே அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பண வருவாய் வராது. ஏன்னா அவங்களுக்கு அது விபத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு விபத்து தாரை அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தாரை, விபத்து சம்பத்து தாரை, இது விபத்து தாரை. விபத்து தாரையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ இங்க விபத்தை தரத்துக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஆனா இவங்க இந்த நட்சத்திரத்து இந்த ராசிக்குள்ள இருக்கிறது எத்தனை? 3 நட்சத்திரம் இருக்குது இந்த ராசிக்குள்ள. இவங்க பொதுவா என்ன சொல்லிடுறாங்க? மேஷ ராசிக்கு ரிஷபராசி பணம் தரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பணம் தரும்னு சொல்லிட்டு ரிஷபராசி கூட்டு போனா ரிஷபராசியில இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்தை ஒருவேளை நம்ம கூட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா மேஷ ராசியில இருக்கிற அஸ்வினிக்காரங்க அவங்களுக்கு கண்டிப்பா பணம் வராது, பிரச்சனைகள் தான் வரும். சண்டை, விரோதம், விபத்து அந்த மாதிரியான சங்கடத்தை தான் கண்டிப்பா கொடுக்கும். அதனால கண்டிப்பா நட்சத்திரத்தை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ராசியை நம்ம பார்க்க கூடாது. ராசி என்பது பொதுவான பலன், எப்பொழுதுமே சொல்றதுதான். ராசி என்பது பொதுவான பலன். இதில் 3 நட்சத்திரங்கள், அதாவது 2.5 நட்சத்திரம், 9 பாதங்கள். 9 பாதம் என்பது ஒவ்வொருத்தர் ஒரு பாதத்தை தான் பிறப்போம். உதாரணத்துக்கு அஸ்வினினாவே 4 பாதம், 4 பேருக்கு சொந்தம். அது அந்த அஸ்வினி நட்சத்திரமே 4 பேருக்கு சொந்தம். அடுத்து பரணி 4 பேருக்கு சொந்தம், கிருத்திகை 1, மொத்தம் 9 பேர் இந்த ராசியில பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசியில 9 பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த ராசியில இருக்கிறவங்க, இந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா இதுல 9 பேருக்கும் ஒரே நட்சத்திரமா, ஒரே குணமா, ஒரே மாதிரி நடத்துப்பாங்களா? அது எப்படி இது செல்லும்? சரிங்களா? இந்த நட்சத்திரக்காரரை இந்த ராசியை நீங்க கூட்டு போலாம், இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம், இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது பொதுவான பலன் தானே. அதனால கண்டிப்பா நட்சத்திர சாரம், நட்சத்திரம் என்பதுதான் உண்மை. 27 நட்சத்திரங்கள், நமக்கு ஒரு நட்சத்திரம் தான். ஒரு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்தோட பாதம் தான் நமக்கு சொந்தம். அந்த பாதம் நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம வந்து அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் நம்ம செய்யறோம். சரிங்களா? கோவில்ல போயிட்டு ராசியை சொல்லி நம்ம நட்சத்திரத்தை சொல்லிதான் நம்ம வந்து அர்ச்சனை பண்றோம். அப்போ இந்த 9 பேருக்கு சமமானவர்களை நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள கூடாது அந்த நட்சத்திரத்தில். அதனால நீங்க நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன நட்சத்திரம், நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு யார் மனைவியா வந்தா இல்ல கணவனா வந்தா நல்லா இருக்கும், யாரோட நட்போட இருந்தா அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரலும் நமக்கு ஸ்மூத்தா வரும், யாரோட லவ் பண்ணா அந்த லவ் நமக்கு சக்சஸ் ஆகும், இல்ல யாரோட சேர்ந்தா நல்லா பணம் வரும், ஃபைனான்ஸா இருக்க முடியும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், பண வரவை தரும், இல்ல நம்ம யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம்,
எந்த நட்சத்திரங்கள் நமக்கு இல்ல எந்த நட்சத்திரத்துக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க கூட எல்லாம் இருந்தா சண்டை விரோதம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குமா, இல்ல எந்த நட்சத்திரத்துக்குள்ளோடு சேர்ந்தா நம்மளுக்கு விபத்து அந்த மாதிரி விஷயத்த கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்களை தான் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கள் தான் கரெக்டா உங்களுக்கு உண்மையான பலனை தரும். ராசி என்பது மேலோட்டமானது. ராசிகள் உங்களுக்கு பலனை சரியாக தராது. நட்சத்திரங்கள் என்பதுதான் உங்களுக்கு சரியாக பலனை தரக்கூடிய அமைப்புல இருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பரணி நட்சத்திரத்தினுடைய பண வரவை தரக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு சொன்னா, பரணி நட்சத்திரத்தினுடைய பண வரவை தரக்கூடியது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு பண வரவை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நேரத்துல இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற நாள்ல பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இல்ல அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல எந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா இவங்களுக்கு பணத்தை தருவார்கள். அவர்கள் மூலமாக பண வருவாய் வரும் அப்படின்றது இருக்கு. அதனால அந்த நட்சத்திரக்காரர்களோடு நம்ம உறவுல இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நாம எந்த விஷயம் செஞ்சாலும் அது நம்மளுக்கு பணம் சார்ந்த விஷயங்களை வெற்றிகரமாக நடக்கும். அதனால இந்த 3 நட்சத்திரங்கள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு உறவோ அல்லது ஒரு பைனான்ஸ் சம்பந்தமான விஷயமோ இவர்களுக்கெல்லாம் நம்ம காசு பணம் பரிவர்த்தனை பண்ணனா கண்டிப்பா அந்த காசுலாம் நமக்கு வந்துடும். அவங்க மூலமா நமக்கு ஆதாயம் நஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி அவர்களை நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா பணத்துல நம்ம ஏமாற மாட்டோம். அந்த மாதிரி ஏமாறக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அந்த நட்சத்திரக்காரர்களோட நம்ம பணத்தை கொடுத்தோமா திரும்ப வாங்க முடியாது. இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு செட் ஆகிற சம்பத்து, நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சம்பத்து தாரை உள்ள நட்சத்திரங்களோடு நீங்கள் உறவுல இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.